சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோவையில் இயற்கை அறிவியல் நிறுவனம் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கி மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவையை தலையிடமாக கொண்ட நேச்சுரல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜலட்சுமி தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்குகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இயற்கை அறிவியல் நிறுவனம் என்னும் NSF சார்பாக மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது. ஃபவுண்டேஷன் இயக்குனர் வினோத் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரேஸ்கோர்ஸ் பகுதிக்கு வரும் பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதாக இயக்குனர் வினோத் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இயற்கை அறிவியல் நிறுவனத்தின் குழுவினர் சிவரஞ்சினி, நித்யா, சந்தியா, மாசிலாமணி, கோகுல் உள்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் டி வினோத்குமார், த டைரக்டர் ஆஃப் நேச்சர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 2017 ஆரம்பிச்சு 17லேருந்து இன்றைக்கி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரூ அவுட் இந்தியா முழுவதும், ஈவன் சவுத் ஈஸ்ட் ஏசியா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்வரான்மெண்டல் சம்மந்தமாக ஆடிட் நிறைய நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2017லேருந்து ஒவ்வொரு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் தினம். எல்லாத்துக்கும் சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்கள். இந்த சுற்றுச்சூழல் தினம் வாழ்த்துக்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெடிசினல் பிளான்ஸு, நிறையா மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து விநியோகிச்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி என்வரான்மெண்டல்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹியூமன் பீயிங் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராப்ளம். நிறைய சுற்றுச்சூழல் மாசுபட்டு அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமு, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சில்ட்ரன்ஸு, குழந்தைகள் அவங்க மத்தியில் நிறைய விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ராக்ஸு கொடுக்கறது, நிறைய பிளான்ஸ் மூலிமா அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எங்களுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது தான் எங்களுடைய பிரதான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த ப்ரோக்ராம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாக அவங்களோட காரியங்களை எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், எப்படி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த பிளான்ட் மூலியமாக நீங்களும் இந்த பிளான்ட்டை வாங்கிட்டு போயிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்காக உங்களால் இயன்ற ஒரு காரியங்களை சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். Thank you, sir. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பாதுகாக்கக்கூடிய அந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு நியர் ஒரு 1000 பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை செடி, மருத்துவ குணம் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் மதிய வரை வந்து பாத்தீங்கன்னா சரி அவங்க சட்டு புட்டு எடுத்துட்டோம்னா அவங்க போயிடுவாங்க. சிறிய நகர் பாம்பு கடித்தலையும் பாங்க. ஆ